ஒரு கிராமத்தில் ஒரு பழைய கண்ணாடி இருந்தது. அதை இரவு 3 மணிக்கு பார்க்க கூடாது என்று எல்லாரும் சொல்வார்கள். ஒரு நாள் கார்த்திக் அதை சோதிக்க முடிவு செய்தான். இரவு 3 மணி. அவன் அந்த கண்ணாடி முன் நின்றான். முதலில் எதுவும் இல்லை. அவன் சிரித்தான். அடுத்த சில வினாடிகளில் கண்ணாடியில் அவன் பிரதிபலிப்பு சிரிக்கவில்லை. கார்த்திக் குழம்பி போனான். அவன் கை அசைத்தான். ஆனா கண்ணாடியில் இருந்தவன் அசையவே இல்லை. பின் அந்த பிரதிபலிப்பு மெதுவாக தலையை சாய்த்தது. அது அவன் செய்யாத ஒரு செயல். கார்த்திக் பின்னால் போக முயன்றான். ஆனா கண்ணாடியில் இருந்தவன் மெதுவாக கையை உயர்த்தி கண்ணாடிக்குள் இருந்து தட்ட ஆரம்பித்தான். தட தட தட. அந்த ஒலி உண்மையிலேயே அறையில் கேட்டது. கார்த்திக் அதிர்ச்சியில் நின்றான். அந்த பிரதிபலிப்பு திடீரென சிரித்து மெதுவாக சொன்னது, நீங்க வெளியே, நான் உள்ளே. இப்போ மாற்றிக்கலாம். அடுத்த நொடி கண்ணாடி சின்ன சின்ன பிளவுகளாக உடைய ஆரம்பித்தது. மறுநாள் காலை அந்த அறையில் யாரும் இல்லை. ஆனா கண்ணாடிக்குள் கார்த்திக் பயத்தில் கத்திக்கொண்டே இருந்தான்.